குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக ஷாஹீன்பாக் போராட்டங்கள்லாம் நடைபெற்ற போது மிக மிக கடுமையான போராட்ட களங்களில் பல பேர் வந்தாங்க. அதற்காக திமுக தனிப்பட்ட மாநாட்டை இதே நடத்தினாங்க, பெரிய பேரணி நடத்தினாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. திமுக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் பேரணியும் நடத்தினாங்க, பிரம்மாண்டமாக நடத்தினாங்க அந்த சிஏஏ சட்டத்துக்கு எதிராக. அப்போ இஸ்லாமியர்களினுடைய நம்பிக்கைக்குரிய இடத்துல திமுக இருக்கிறது. அவங்க மேலே என்ன விமர்சனம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் கோயமுத்தூர் குண்டுவெடிப்பு காலகட்டங்களில் தீவிர நடவடிக்கை, காவல்துறையினுடைய தீவிர நடவடிக்கை அப்படிங்கிறது காவல்துறையினுடைய அத்துமீறல்கள், அடக்குமுறைகளில் சந்தேகத்தின் பேரால் உண்மையிலேயே தவறு செஞ்சவனை தண்டிக்கிறதுங்கிறது அது யாரும் நம்ம மறுக்க முடியாது, தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது ரெண்டாவது கருத்து இருக்க முடியாது. சந்தேகத்தின் பேரில் பல இளைஞர்கள் அழைத்து செல்லப்பட்டு 15 ஆண்டு காலம் விசாரணை கைதிகளாகவே பல பேர் இருந்து இளமையை துளைத்தவர்கள் அதிகமான பேர் இருக்காங்க. அந்த காவல்துறையினுடைய அந்த வரம்பு மீறிய அத்துமீறிய நடவடிக்கைக்கு அன்றைய மாநில அரசாக இருக்கக்கூடிய திமுக துணை போய்விட்டது என்ற ஒரு கோபம் இருந்தது அந்த காலகட்டங்களில்.